RISTMT வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டயப்டோ ரைஸ், நிசர்காலயா ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் பார்க்கலாம். இன்றைக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டிருப்பது எதிர்க்கட்சிகள். இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதிமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும் அப்படி சொல்லியிருந்தால் இன்னும் கூட கூடுதல் பலத்தை பெற்றிருக்காது. ஏனென்றால் அவர் வழிமொழிந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்திலிருந்து பேசிய ஒரு பேச்சு, நான் எதிர்கூடாரத்தை பார்க்கிறேன், கூடாரங்கள் காலியாக இருக்கின்றன, எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்னு பொருள்பட பேசியிருக்கிறார். அதைத்தான் திரு சரத்குமார் அவர்கள் வழிமொழித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கேள்வி நேரம் என்பது பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. எதிர்க்கட்சிகளே இல்லை என்பதன் பொருள் என்ன? அதிமுக தன்னுடைய பலத்தின் மீது கொண்ட அதீத நம்பிக்கையின் காரணமாக பேசுகிறதா, அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த போக்குகள் தேர்தல் கணக்குகளை எப்படி மாற்றப் போகின்றன? இதுதான் இன்றைய கேள்வி நேரம் வாத பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களாக அமைந்திருக்கிறது. இது பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு பேராசிரியர் தீரன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வசந்தி ஸ்டான்லி அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம். சமத்துவ மக்கள் கட்சி திரு கரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணைய இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விவாதம் எதிர்க்கட்சிகள், அதனுடைய செயல்பாடுகள், விமர்சனத்திற்குள்ளாகும் எதிர்க்கட்சிகள். இது பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம். திரு கரு நாகராஜன், நான் உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்னு உங்கள் தலைவர் பேசியிருக்கிறாங்க. இது எப்படி நான் பொருள் கொள்வது? எதிர்க்கட்சிகளை நீங்க ஒரு பொருட்டாக மதிக்கலையா, அல்லது எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் செயல்படலையா, அல்லது நீங்க தேமுதிகவை மட்டும் வைத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்களா? இல்லை, எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொன்னால் நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்ற ஒரு அமைப்பே இல்லை என்ற பொருள் அல்ல. மக்கள் செல்வாக்கு மிக்க எதிர்க்கட்சிகள் இல்லை என்ற பொருளிலே இன்றைக்கு எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறார், முன்னாள் அம்மா அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொல்லியிருக்கிறார். நாம் கடந்த 2011 தேர்தலும் சரி, இப்பொழுது 2014 தேர்தலும் சரி, ஏறத்தாழ 2011 தேர்தலில் 51% வாக்குகளையும், இப்பொழுது ஒரு மும்முனை போட்டி 45 அதிமுகவுக்கு இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றேன், சட்டமன்ற 2011 சொல்றேன். அதுக்கு பிறகு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 47% வாக்குகளையும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இது மும்முனை போட்டி. இந்த 2வது தேர்தல் வந்து மும்முனை போட்டி. ஏறத்தாழ 222 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். 234 சட்டமன்ற தொகுதிகளில் 222 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அங்கே எதிர்க்கட்சிகள் மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இல்லை. எதிர்க்கட்சிகள் என்று அர்த்தம் என்னவென்றால், ஆளுங்கட்சியை எதிர்த்து அந்த தேர்தலிலே அவர்களுக்கு சமமாக போட்டியிட்டு மக்களிடம் அவர் ஆதரவை திரட்ட முடியுமா என்று கேட்டால் இல்லை. அதுதான் எதிர்க்கட்சிகள் இல்லை. நான் பொருள் புரிந்து கொள்கிறேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மக்கள் செல்வாக்கு, இந்த அடிப்படையாக வைத்து தான் நீங்க எதிர்க்கட்சிகளை பார்க்கிறீங்க. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலையும் எதிர்க்கட்சிகள் எந்த அளவிற்கு செயல்படுகிறார்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் வைத்து நான் அடுத்த கட்டத்திற்கு நான் வருகிறேன். பேராசிரியர் தீரன், இவர் சொன்ன அடிப்படைவாதத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்றத பிரதானமாக மக்கள் செல்வாக்கு, நான் அதற்குள்ளதான் வருகிறேன். மக்கள் செல்வாக்கு தான் உறுப்பினர்களின் எண்ணிக்கையாக மாறுகிறது. நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரைபடத்தை பார்த்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இடைத்தேர்தல்களில் அவங்க வெற்றி பெறுகிறார்கள், நாங்க தான் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்கிற போது அடுத்த ஆண்டுகளில் அது மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு தேர்தல் முடிவை மட்டுமே வைத்துக்கொண்டு, இது எல்லா கட்சிகளும் செஞ்சிருக்கிறாங்க, போன முறை திமுக கூட இதை செய்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது? பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்க்கட்சிகளை பற்றி ஒரு முறை குறிப்பிடுகிற பொழுது, மாற்றுக்கு மூக்கணாங்கயிறும் காருக்கு பிரேக்கும் போல எதிர்க்கட்சிகள் ஒரு நாட்டிற்கு அவசியமாக தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கிற மாண்புமிகு அம்மா அவர்கள்
அண்ணா வழியிலே இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளிலே அவர்கள் அந்த கருத்தை பயன்படுத்தவில்லை. ஜனநாயகத்தில் மக்கள் மன்றம் அளிக்கின்ற தீர்ப்பு தான் மகத்தானது. இல்லை, நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். அவர் அந்த தலைமை அலுவலகத்தில் இருந்து பேசுகிற போது நாம் எதிர்கூடாரத்தை பார்க்கிறேன், கூடாரங்கள் காலியாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். எதற்காக சொல்லுகிறார் என்றால், முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேமுதிக கூட்டணி அமைத்து ஒரு எதிர்க்கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏவை இதற்கு முன்னால் பெற்றிருந்த தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைத்த பிறகு ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சியாகக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தார். அவர் அப்பொழுது அதற்கு பின்னாலே கருத்துக்களை சொல்லுகிற பொழுது என்னால் தான் அதிமுக வெற்றி பெற்றது என்று சொன்னதனுடைய விளைவாக அதன் பிறகு நடைபெறுகிற தேர்தலை சரி இவரோடு இனிமேல் நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவெடுத்து அம்மா அவர்கள் ஒதுக்கினார்கள். அதன் பிறகு தன்னால் தான் வெற்றி பெற்றதாக சொன்னார் அல்லவா, நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆனது? படுதோல்வியை கண்டார். இல்ல, நான் ஒவ்வொரு பேராசிரியர் தீரன், உங்களுக்கு தெரியாததல்ல, நீங்க தமிழகத்தினுடைய தேர்தல் வரைபடத்தை பார்க்கிற போது ஒவ்வொரு இஷ்யூஸ் சார்ந்ததாக இருக்கிறது. அது ஒரு கட்டத்துல ஒரு சீட்டு வர முடியாத கட்சிகள் கூட அடுத்த கட்டங்கள்ல 30-40 சீட்டுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். நாங்க திரு கரு நாகராஜன் ஒரு முக்கியமான விவாதத்தை வைத்திருக்கிறார் என்றால் நம்ம எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடு அடுத்த கட்டத்துக்கு விவாதிக்கலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் செல்வாக்கு தான் அப்படின்ற பிரதானமாக வைத்து தேமுதிகவை மட்டும் சொல்லல, எதிர்கூடாரமே காலியா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தீர்கள் என்றால் எதிர்க்கட்சிகள் பல எதிர்க்கட்சிகள் கட்டுத்தொகை டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவிற்கு மிக மிக கீழிறங்கி போய்விட்டார்கள். அதையெல்லாம் கணக்கிலே வைத்துத்தான் எதிர்க்கட்சிகள் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் பாடுபடுவதாக மக்கள் நம்பியிருந்தால் அவர்களுக்கு ஓரளவிற்காவது அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள். அதை அடிப்பு. ஆனால் நான் உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன், நம்ம ரொம்ப பெருசா சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுகவினுடைய கூட்டணி அவர்களும் சொற்றப்ப 1 கோடி அளவுக்கு வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. இடையில ஒரு 60 லட்சம் தான் வித்தியாசம் இருக்கு. 1 கோடி வாக்குகள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா 1 கோடி அவங்களும் தொட்டிருக்கிறாங்க, 1 கோடி தொடுகிறார்கள். இப்ப இந்த இடத்தை தான் நான் ரொம்ப மையமாக வைத்து நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து உங்களிடம் கேட்கிற போது, ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே தேவையில்லை அப்படின்னு தனித்து நின்று வென்று காட்டி அந்த மக்களினுடைய செல்வாக்கு தான் அவர்களை இப்படி பேச வைத்திருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது வெற்றி தோல்விகளை மட்டுமே கணக்கு வைத்து ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டால் அதனால் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் போய்விட்டது, கூடாரம் காலியாகிவிட்டது, இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் மிகவும் ஜனநாயக தவறு. அண்ணன் எடுத்துக்காட்டிய உதாரணம் மிக அருமையான உதாரணம். அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, பிரேக் இல்லாத கார், மூக்கணாங் கயிறு இல்லாத மாடு, வரப்பில்லாத ஆறு என எதிர்க்கட்சி இல்லாத ஒரு ஜனநாயகத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. இன்னும் சொல்ல போனால் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவருடைய இதில் சொல்லணும்னு சொன்னால், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் எனினும் கெடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இதே நான் கேட்குறேன், இவ்வளவு மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 96 அம்மையார் அவர்களே தோற்று போனார்கள். இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தும் கிடையாது, வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினரோடு தான் இருந்தார். 2001 மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை போல தோல்வியை சந்தித்த ஒரு கட்சியும் கிடையாது, வெற்றியை பார்த்த கட்சியும் கிடையாது. அந்த 96 தேர்தலிலே அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஒரு முதல்வராக இருந்துவிட்டு அறுதி பெரும்பான்மையோடு, அதுவும் அந்த 91 முதல் 95 வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துக்கு பிறகு அம்மையார் தானே தோற்று போய் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினரோடு இருந்தவர் தான் இன்றைக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் இதை நாடாளுமன்ற தேர்தல் சொன்னார்தான் என்று சொன்னீர்களே தவிர, இந்த 7 மாத காலத்தில் என்ன நடந்துச்சு? அப்ப யாருக்கு அறிக்கை கொடுக்க முடிஞ்சது? யாரால வாய் திறக்க முடிஞ்சது? அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன வாய் இருந்தது? இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க இத்தனை பேர் பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன்ல, நீங்க இப்ப கேக்குற கேள்வி நான் பதில் சொல்லும்போது ஒரே ஒரு நிமிடம் ஒரு தொகுப்பாளராக என்னை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண்டுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், எடுத்துக்காட்டி உங்களால் கேள்வி கேட்க முடியும் என்றால் இந்த 7 மாத காலத்துக்குள் என்ன நடந்தது? நான் ஒன்று உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நான் உங்களுக்கு குறுக்கீடை உங்களுக்கான 2 நிமிடங்களை கடந்த பிறகுதான் என்னுடைய குறுக்கீடை வைத்தேன். அதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்க சொன்னது மாதிரி வள்ளுவன் சொன்னது மாதிரி
மாதிரி அந்த துலாக்கோலை போல இந்த கேள்வி நேரம் என்பது யாருக்கும் சாயாமல் தான் நடக்கும். அந்த உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு நான் கேள்விகளை தொடர்கிறேன். பீட்டர் அல்போன்ஸ், என்னுடைய கேள்வி என்பது இல்ல 2 நிமிடங்கள் முடிஞ்சிருச்சு. நான் 1 நிமிடம் நீங்க இப்ப வந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் இவ்வாறு சொல்வார் என்று சொன்னால், எதிர்க்கட்சிகள் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பலத்தை இழந்து விட்டதாக அவர் கருதி கொண்டு சொன்னார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு நீங்கள் சார்பாக அதற்கு நீங்கள் கோர்த்து கொண்டு வருவது என்ன செய்தி என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலிலே அம்மையார் அவர்கள் சொன்னது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சில காரியங்கள் நடந்திருக்கிறது, எங்கே இருக்கிறார் என்றே தெரியாமல் 7 மாத காலம் இருட்டுக்குள் இருந்து விட்டு இப்போதான் வெளியே வந்திருக்கிறார். அதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த சொல்ல வந்த அந்த கருத்துக்கு நடுவிலே எங்கே அந்த கருத்துக்கள் எல்லாம் போனது வந்தது என்பதை பற்றி வெகு சாமர்த்தியமாக மறைத்துவிட்டு நீங்கள் பேசுவதுதான் வினோதமாக இல்லை. நான் பேசல திரு சரத்குமார் அவர்களினுடைய பேச்சை கேள்வியாக கொடுக்கிறேன். சரத்குமார் பேசட்டும். எதை சார்பு வச்சு பேசினார்னு சொன்னீங்க? அவர் எதை சார்பு வச்சு பேசினார்? அதற்கு பதில் சொல்வதற்கு தான் நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. நான் கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லாதீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி என்பது உங்களுக்கு பதிலுக்காக தான். நான் பீட்டர் அல்போன்ஸ் பேசிட்டு வருகிறேன். நேரம் உங்களுக்கு ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. திரு பீட்டர் அல்போன்ஸ், என்னுடைய கேள்வி, இந்த தமிழக அரசினுடைய ஓட்டத்தை பார்க்கிற போது திமுகவும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களும் போன முறை சொல்லியிருக்கிறார்கள், எங்களை வீழ்த்தவே முடியாது, நிரந்தரமாக நாங்க தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு. இன்றைக்கு அதிமுகவும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் விடுறாங்க. எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்னு எல்லா கட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இதில் நான் கட்சிகளுடைய பெயர்களையும் பார்க்கல, அது யார் சொன்னார் என்பதும் பார்க்கல. ஒட்டு மொத்தத்தில் எதிர்க்கட்சிகள் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் பாராளுமன்ற ஜனநாயகமே இல்லை. இப்பொழுது நீங்கள் சீனாவை தான், அப்போ நீங்கள் சீனா மாதிரி ஒரு நாடு தான் நம்ம நடத்த முடியும், ஒரே கட்சியினுடைய ஆட்சி. அது பாராளுமன்ற ஜனநாயகம் இல்லை. பாராளுமன்ற ஜனநாயகம் என்றாலே ஒரு எதிர்க்கட்சி. ஆகவே அதில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையில் தி கவர்மெண்ட் இஸ் யுவர்ஸ், த ஹவுஸ் இஸ் அவர்ஸ்னு எதிர்க்கட்சிகள் சொல்வார்கள். அரசாங்கம் உங்களுடையது, சட்டசபை எங்களுடையது என்று சொல்வார்கள். The majority has got a right to rule and the opposition has got a right to be heard and to say. அதாவது பெரும்பான்மைக்கு ஆட்சி செய்யும் அதிகாரம் இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்வதற்குமான உரிமை இருக்கிறது என்றுதான் சொல்வார். ஆகவே இந்த மைண்ட் செட்டே நல்லா இல்லை. அதாவது எதிர்க்கட்சியே இல்லை என்று நினைப்பதும், எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று நினைப்பதும், எதிர்க்கட்சிகள் மிகவும் பலவீனமாக பலமிழந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுமே ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் மைண்ட் செட் கிடையாது. ஆகவே நம்ம முதல்ல அந்த மைண்ட் செட்டை நீங்கள் தயவு செய்து, அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு வலுவான எதிர்க்கட்சி தான் ஒரு தரமான ஜனநாயகத்தை தர முடியும். இல்ல, நான் எனக்கு புரிகிறது திரு பீட்டர் அல்போன்ஸ், ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்புல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கான அந்த ஸ்பேஸை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. அதை திரு பேராசிரியர் அவர்களும் சொன்னாங்க, வசந்தி ஸ்டான்லி அவர்களையும் அண்ணா அவர்களை கோட் பண்ணி சொன்னாங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற பொருள்ல தான் அவங்க தேர்தலோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. அதற்கு தான் நான் கேட்கிறேன், மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சிகள் அப்படின்ற பொருள் தான் அதுல. அதுக்கு ஏற்கனவே நல்ல பதில் அதுக்குள்ள, அதாவது நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு தேர்தல் மட்டுமே அல்லது ஒரு தேர்தல் முடிவுகள் மட்டுமே ஒரு கட்சியினுடைய மக்கள் செல்வாக்கை அளந்து விட முடியாது. ராஜீவ்காந்தி 450 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே தோற்றார், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தார். நீங்களே சொன்னீங்களா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கிள் டிஜிட்ல இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கிள் டிஜிட்ல இல்லையா? இன்னைக்கு 450 இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று காங்கிரஸ்ல 40 பேர் இருக்கிறாங்களே. அல்கே அத்வானி தலைப்புல 3 பேர்கள் தான் இருந்தார்கள் நாடாளுமன்றத்தில். ஆனால் இன்று இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் தனி பெரும்பான்மையோடு பாஜக. ஆகவே யாராவது ஒருவர் ஜனநாயகத்திலே நிரந்தரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நிரந்தரம் என்கிற வார்த்தை ஜனநாயக தத்துவம் அல்ல. ஆகவே நிரந்தர முதலமைச்சர். எஸ், நன்றி பீட்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பீட்டர் அல்போன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் அவர்கள் குறிப்பிட்டது, திமுக பார்வையில் குறிப்பிட்டது, நீங்கள் மக்கள் செல்வாக்கையே பிரதானமாக எடுத்து வையுங்கள் என்றாலும் கூட குறிப்பிட்ட சில மாதங்கள் உங்களுக்கு இறங்குமுகமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்ற பார்வையும் அவர் மக்கள் செல்வாக்கு அப்படின்ற அடிப்படையில் வைத்தார். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்லாம் சொல்லுவது ஜனநாயகத்தையே புரிந்து கொள்ளாத தன்மை அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். பதிலை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன். முக்கியமான கட்டத்தை கேள்வி நேரம் அடைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அப்படின்றது கட்சிகளை விமர்சிப்பதல்ல, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குவது.
எந்த இடத்தில் இந்த கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள்? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். எதிர்க்கட்சிகள் அப்படின்ற பொருளை தான் நம்ம பாதிச்சிட்டு இருக்கிறோம். எதிர்க்கட்சிகளே இல்லையா? மக்கள் செல்வாக்கை எதிர்க்கட்சிகள் இழந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது ஆளும் கட்சி அதீதமான கற்பனையில் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறதா? இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இரண்டு முக்கியமான கேள்வி. நீங்க எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படின்றதெல்லாம் நிரந்தர முதலமைச்சர், நிரந்தரமான பிரதமர் அப்படின்றதெல்லாம் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசலாம், தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு. ஆனால் அதே ஒரு விவாத பொருளாக மாற்றுவதில் பொருளே இல்லாமல் இருக்கும். ஜனநாயகத்தையே புரிந்து கொள்ளாத தன்மை அப்படின்றது அரசியலில் வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஜென் தத்துவத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. திரு நாகராஜன், நீங்க தான் முதல்ல அவங்க எல்லாரும் சொன்னதுக்கு ஒரு பதில சொல்லிக்கிறேன். ஒரு 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 வெற்றியின் மூலம் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறது ஒரு தவறான வாதம். ஏன்னால் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க அந்த வெற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, ஒரு தேர்தல் இல்லை. அப்போ மக்கள் அவர்களை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாநகராட்சியில் கூட வெற்றி பெறல. சென்ற முறை திமுகவினுடைய கிராஃப பாருங்க. இன்னைக்கு உள்ளதான் அப்படி இருந்த இல்ல, நாம் ஒப்பீடு ஒரு விவாதம் என்பது. அப்ப சென்ற முறை திமுகவின் தொடர் வெற்றிகள் இருந்துட்டு தானே இருந்தது. அது மாறலையா ஒரு கட்டத்தில்? அதாவது ஜெனரேஷனே மாறி இருக்கு, மக்கள் மாறி இருக்காங்க, ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை பல கோடி உயர்ந்து இருக்கிறது. புதிய வாக்காளர்கள் என்ன சிந்தனையில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு புதிய வாக்காளர்கள்லாம் வாக்களித்தான் இவ்வளவு பெரிய ஒரு மெஜாரிட்டியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. நீங்க மறந்துடக்கூடாது. நான் அதை சொல்ல வரல, நான் சொல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். தொடர் வெற்றி, ஒரு வெற்றியின் மூலம் இந்த முடிவுக்கு வரவில்லை. எதிர்க்கட்சிகளே இல்லை என்றால் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது ஆளுங்கட்சியோட ஒரு ஜனநாயகமாக ஒரு கட்சியை கலைத்து விட்டு போகல் என்று சொல்வதல்ல. எதிர்க்கட்சிகள் மக்கள் செல்வாக்கு இல்லாது இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதை உறுதிப்படுத்த வேண்டியது ஆளுங்கட்சியோட கடமை. அது தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க அப்படியே மக்கள் செல்வாக்கு தான் அப்படின்னு முன்னணியில வச்சீங்கன்னா, அந்த வாதத்தை தொடர்ந்தீங்கன்னா, அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 7 மாதத்தை நீங்க பேச வேண்டியிருக்கும். அந்த 7 மாதத்தில் மக்கள் செல்வாக்கை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அப்படின்ற வாதத்தையும் அவங்க 7 மாதத்துல மக்கள் செல்வாக்கை எப்படி இழந்தீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் அந்த கேள்விக்கு நான் அவர்கள்ட்ட எதை வச்சு நீங்க சொல்ல முடியும்? அதை நான் அவர்கள்ட்ட நான் வரப்போறேன். இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்று, இந்த இடத்துல தான் நான் முக்கியமாக கேட்பது, திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்ட ரொம்ப ஆழமான பார்வை. நீங்க ஒரு தேர்தலுக்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சிச்சுட்டு போயிடலாம். மக்கள் செல்வாக்கை இழந்தாலும் கூட 1 கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கூட்டணியினோட நீங்க இல்ல அப்படின்னு சொல்வது ஜனநாயகத்தையே கேலி கூத்தால. 1 கோடி உறுப்பினர்கள் என்ன கணக்கு? 1 கோடி வாக்காளர்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, அதை இல்லன்னு நம்ம 96 லட்சம் வாக்காளர்கள் கடந்த தேர்தலில் நம்ம நெருக்கி 1 கோடி அவர்கள் தொட்டிருக்கிறார்கள் என்றால் அதையே நம்ம இல்ல. வாக்காளர்கள் எல்லாம் உறுப்பினர் ஆகுவாங்களா நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? வாக்காளர்கள் எல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க இல்ல, இருக்கட்டும். ஆனால் அந்த கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே, அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே. திரு பீட்டர் அல்போன்ஸ் உறுப்பினர்கள் வாக்குகள் எல்லாமே தேர்தல் குறிப்பிடுறார். திரு பீட்டர் சொல்லுங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ், அதாவது நான் ஒரு தம்பி நம்ம கரு நாகராஜனுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொன்ன இந்த தேர்தல்கள் எல்லாமே இந்த 5 ஆண்டுகளுக்குள் வருவது தான். அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு நடுவில் ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து 2 முறை இருந்த கட்சிலாம் ரொம்ப கிடையாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நவீன் பட்நாயக் 3 முறை இருக்கார். இன்றைக்கி ஷீலா தீக்ஷித் 3 முறை முதலமைச்சராக இருக்கிறது. ஆனால் அப்படி 3 முறை 4 முறை தொடர்ந்து முதலமைச்சராகக்கூடிய வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இதுவரை நடக்கலை. ஆகவே 5 ஆண்டுகளுக்குள் நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து வெற்றி. ரெண்டாவது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எப்படி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, 5 ஆண்டுகள் இவர்களை மாற்ற முடியாது, ஆகவே இவர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பது தான் சாதுரியமான வாக்களிப்பு என்று நினைத்துத்தான் பல நேரங்களிலே மக்கள் இடைத்தேர்தல்களிலும் இந்த 5 ஆண்டுகளுக்குள் நடக்கின்ற தேர்தல்களையும் வாக்களிக்கிறார். ஆனால் இது எதிர்க்கட்சி என்பது அரசியல் கட்சி மட்டுமல்ல, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஊடகங்கள், இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், இப்படி எதிர்ப்பு என்பது பல தளங்களிலே வருகிறது. ஆகவே 3 மாதம் போறோம்.
ஒரு எதிர்க்கட்சியினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி ஒருமுனைப்படுத்தி ஒரு வலுவான தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வந்துட்டாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். 3 மாதங்கள் எல்லாம் ஜனநாயகத்திலே வந்து the long period போதும் அப்படிங்க. 3 மாத காலங்கள் போதும் அப்படின்னு நான் உங்களிடம் வைப்பது இருக்க வேண்டும். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி என்பது திரு கரு நாகராஜன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல தொடர்ச்சியாக நாங்க பார்க்கிறோம் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அந்த அடிப்படையில் நாங்க மக்கள் செல்வாக்கை பற்றி பேசுகிறோம். ஆனா இந்த 7 மாத காலம்னு நீங்க சொல்வது எந்த அடிப்படையில்? நம்ம ஏதாவது தேர்தலை நடத்திட்டு சொல்றோமா? மக்கள் எதிர்ப்பாளைகள் எல்லாம் நம்ம எப்படி கணிச்சோம்? நீங்க எப்படி இந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க? நான் அதே முதல் 96லேருந்து வரேன். 96 தேர்தலில் வந்துட்டு இவங்க வந்து அம்மையார் அவர்களே தோல்வியை சந்தித்த பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கு மேயர் கேண்டிடேட்டே நிறுத்தலவங்க. அது வரைக்கும் முழுசா ஆளுங்கட்சியில் இருந்தவங்க. அதுக்கு பிறகு 2001 வந்தாங்களா, 2004 திமுக தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மத்தியில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறோம். திருப்பியும் வந்து சட்டமன்ற தேர்தலில், திருப்பி உள்ளாட்சி மன்ற தேர்தலில், திருப்பி 2009 திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் வரிசையா இத்தனை வெற்றிகளையும் பார்த்த பிறகுதான் இப்போதும் எதிர்க்கட்சி என்றால் என்ன அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதே இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கவங்களுக்கு தெரியல. என்ன வேலை? இப்போ அண்ணன் சொன்னதை போல அந்த மன்றத்துக்குள்ள சட்டமன்றமோ பாராளுமன்றமோ விவாதம் செய்ய வேண்டிய ஒரு இடம். ஆனால் எதிர்க்கட்சிகளை பேச விடுவதே கிடையாது. தனக்கு ஜால்ரா போடுறவங்க மட்டும்தான் பேசணும், மற்றவங்க வேற யாரும் பேசவே கூடாது. இல்லைன்னா 110 அறிக்கை படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொன்னாக்கா, ஒரு ஆளுகின்ற ஆட்சி ஏதாவது தவறு செய்தால், மக்களுக்கு விரோதமாக ஏதேனும் ஒரு கருத்துக்களை அங்கே தெரிவித்து விட்டால், ஏதாவது ஒரு சட்டங்களை கொண்டு வந்து விட்டால், அவர்களை அது வாட்ச் டாக் போல, ஒரு காவல் காக்கின்ற நாயை போல வேலை செய்ய வேண்டியது எதிர்க்கட்சிகளோட வேலை. அந்த வேலையை தான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். தவறு செய்கின்ற போது சுட்டி காட்ட வேண்டும். தவறு வந்து ஒரு அளவுக்கு மேல போனா நீங்க செய்யறது தவறு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். அவர்கள் அனுமதிக்க தானே செய்யறாங்க. எங்க அதை அனுமதிச்சாங்க? அனுமதிக்கிறாங்க. வந்து ரொம்ப இது வந்து இல்ல சட்டமன்றங்கள்ல சட்டமன்ற ரெக்கார்ட்ஸ்ல உங்களுடைய உறுப்பினர்களினுடைய பதிவுகள்லாம் இருக்கா இல்லையா? எப்போ நான் இந்த சட்டமன்றங்களே கேட்கிறேன். எந்த மாதிரி கருத்துக்கள்ல எதிர்த்து பேசணும்னு சொல்லி முக்கியமான விவாதங்களுக்காக இந்த பொருளை நீங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்றம் துவங்கிறதுக்கு முன்னாலே எடுத்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்கறது இல்லை. இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி அவங்க வந்து வெளிநடப்பு செய்தது தான் அதிகமாக இருக்குமே தவிர, இதையெல்லாம் மீறி இந்த மக்கள் நமக்காக வாக்களித்திருக்கிறார்கள், நம்முடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அது ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அதை ஆதரித்து பேசுவதாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மற்ற கட்சிகளும் சரி, தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கிறோமே தவிர, அதிமுக ஆட்சி எதிர்க்கட்சிகளை எப்படி நடத்துகிறது என்பது எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் பேராசிரியர் தீரன், நம்ம சட்டமன்றத்திற்குள் யார் வந்து அனுமதித்தார்கள் அப்படின்றத கடந்தும் இன்னும் நான் கூர்மையாக இந்த தலைப்பை கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகளின் மீதான விமர்சனம் என்பது எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடும் இருக்கிறது, ஜனநாயகமும் இருக்கிறது. நம்ம ரொம்ப தேர்தல் சார்ந்தும் இல்லாமல் நான் கடந்து போவதற்காக கேட்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது மாதிரி ஒரு ஆட்சியை எடை போடுவதற்கு 3 மாதங்கள்லாம் போதும். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு டெல்லியில் ஒரு தீர்ப்பு இருந்தது, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தீர்ப்பெல்லாம் இருந்தது. அது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிற போது நீங்க வந்து ஒரேடியாக எதிர்க்கட்சிகள், அவர் உண்மையா சொன்னது மாதிரி எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கான ஸ்பேஸ் எங்க கொடுத்திருக்கிறீங்க என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக நினைக்கின்ற மனோபாவம் தான் இப்போது இருக்கிறது. அதன் விளைவுதான் இப்படிப்பட்ட பேச்சுகளை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் இல்லை. ஏனென்று நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு தேமுதிக ஒரு எம்எல்ஏவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவே ஆகக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது எதிர்க்கட்சிகளை மதிக்காத தன்மையா? அதே போல அங்கீகாரத்தை கூட்டணியிலே அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். இது மாதிரி ஏராளமான உதாரணங்களை எங்களால் காட்ட முடியும். எதிர்க்கட்சிகளை மதிக்கிறவர்கள் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர்கள் அதிக கவனம் செலுத்தாமல், எதிர்க்கட்சிகள் என்றால் ஏதோ எதிரி கட்சிகளைப் போல அவருடைய செயல்பாடு இருந்த காரணத்தினாலே தான்
அவர்களை மக்கள் புறக்கணித்தார்கள், மக்கள் செல்வாக்கை இழந்தார்கள். உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன், இல்ல அதை ஆண்ட கட்சியாக இருந்த திமுக திரு பேராசிரியர் தீரன் இல்ல, இல்ல, அதை இதை தொடர்ச்சி முடிச்சிடலாம். இதை நீங்க சொல்லுங்க. அதோட இந்த கேள்வி தொடர்ச்சியாக பீட்டர் அல்போன்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒன்றை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் தெரியாததல்ல, தேர்தல் வரைபடத்துல 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது முடிவுகள். நான் அதை இல்லை என்று இல்ல, சொல்ல அவர் தானே சொல்றாரு 3 மாசத்துல கெஜ்ரிவால் டெல்லியில மாற்றம் கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வர வேண்டியதானே. அது தேர்தல் வந்த யாரு பிறகு தேர்தல் இருக்கும்ன்றாரு. அவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் 3 ஆண்டு இடைவெளி இருந்ததுங்கிறத மறந்துட்டு சொல்றாரு தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். இல்ல, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்கிட்ட நாங்க நேரடியாக விவாதம் பண்ணிருக்கோம். நான் இந்த அரசியல்ல இடத்துல வின்னர் மட்டும் தான், நோ ரன்னர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல எனக்கு புரிகிறது. இல்ல, அப்ப தேர்தல் என்பது எல்லாருடைய இலக்கும் வெற்றி. அதுதான். எல்லாம் நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்குரிய விமர்சனங்களை ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எது வேணாலும் பேசலாங்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்ப சட்டமன்றத்துல சகோதரி சொன்ன மாதிரி தினசரி ஒரு 11 மணிக்கு எல்லா தொலைக்காட்சி பத்திரிகையாளர்லாம் வெளியே நிற்பாங்க. நாங்க போதுக்கு என்ன எல்லாம் ரெடியா நிக்கிறீங்க, இல்ல அண்ணன் ஸ்டாலின் வெளியில வந்துருவாங்க. சட்டமன்றம் தொடங்கி 11 மணிக்கு தயாரா இருக்காங்க. சட்டமன்றத்தில் வெளிநடப்பு. ஒரே ஒரு கேள்வி, எல்லா தொலைக்காட்சி வெளியில் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, ஒரு முறை ஆட்சிக்கு வரும்போது ஜெயா தொலைக்காட்சி மட்டும் உள்ள விடுறாங்களே, இதை யார் கேள்வி கேட்கறது? இல்ல அது அது அவங்க பேசுறத மட்டும் எடுத்துக்காட்டு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து திமுகவினுடைய தொலைக்காட்சி தான் வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. அப்படிதான் நடந்தது. வேற எந்த தொலைக்காட்சியும் ஒளிபரப்பவில்லை. எந்த தொலைக்காட்சியும் ஒளிபரப்பவில்லை. ஒரு ஊடகவியலாளராக சொல்கிறேன். முழுக்க முழுக்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் எடுத்து ஒளிபரப்பக்கூடிய இல்ல, அதுவும் ஆளுங்கட்சியில் இருந்து அந்த தொலைக்காட்சி கொடுக்கிற ஃபுட்டேஜ் தான் செய்ய முடியும். பீட்டர் அல்போன்ஸ், இது தவறான செய்தியா? இது தவறான செய்தியா? திமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லா கட்சியும் ஒளிபரப்பியதா? எனக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளை ஒரு ஆன்லைன்ல ஒளிபரப்பவே இல்லை. சொல்லுங்க. இல்ல பீட்டர் அல்போன்ஸ் சொல்லுங்க. அதுல வந்து நம்முடைய சட்டபையில அதுக்கு அதான் இல்ல அதற்கு வந்து அனுமதியே கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சட்டமன்ற விதிகளிலேயே இப்ப பாராளுமன்றம் வந்து தனது 24 மணி நேரமும் நடக்கின்ற நேரம் முழுமையும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யலாம். சில மாநிலங்களிலே கூட அந்த வசதி இருக்கிறது. ஆனால் நான் சட்டம் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது நானே 3-4 முறை வைத்திருக்கிறேன். இதுல தம்பி நாகராஜனுக்கு நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். நீங்க அப்போசிஷன் வந்து நாட் இன் நம்பர்ஸ். நீங்க வந்து எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கவங்க எத்தனை நம்பர்ல இருக்காங்க, எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. அப்போசிஷன் ஸ்பேஸ் என்னன்னு பாருங்க. நேருவுக்கு எதிர்த்தாற் போல காயிதே மில்லத் வந்து சிங்கிள் மெம்பர், முஸ்லீம் லீக்கினுடைய சிங்கிள் மெம்பர். ஆனா அவர் வந்து வாதத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக 6 மணி வந்த உடனே ரம்ஜான் நோன்புல இருந்தவர் தொழுகைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பிரதமர் அலுவலகத்திலே அவர் தொழுகைக்கு வேண்டிய பாய், பேரிச்சம்பளம், தண்ணி எல்லாம் எடுத்து வைத்து அவருக்கு நோட் அனுப்புறார். நீங்க சாய்பு அவர்களே புரிகிறது. ஏன்னா வந்து நம்ம சட்டமன்ற நடவடிக்கைகளை கடந்தும் அவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது மாதிரி சட்டமன்றங்கள்ல யார் எப்படி இயல்பாக இருந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு விவாதத்திற்கு முன்பட்டது. நான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டும்ங்க. ஒரே இதற்குள்ள என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடு குறித்தும் பேசப்பட வேண்டி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதற்கு ஆளுங்கட்சிக்கான ஸ்பேஸ் என்னவா இருக்கிறது, நம்ம அது பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். கேள்வி நேரத்தின் இந்த விவாதம் என்பது எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, சட்டமன்றங்கள் என்னவாக இருக்கிறது, மக்கள் மன்றங்கள்ல எதிர்க்கட்சிகள் என்னவாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள், இது பற்றியெல்லாம் பேசலாமே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறதா, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது இன்றைய ஆளும் கட்சி எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்திற்கான அந்த இடைவெளியில், அந்த பொது வெளியில் எதிர்க்கட்சிகளுக்கான இடம் என்னவாக இருக்கிறது, இது பற்றி தான் நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் தீரன், நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் மொத்தமாக நம்ம எண்ணிக்கை சார்ந்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். எண்ணிக்கையெல்லாம் கடந்து எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றதையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு திரு கரு நாகராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னதுனால, நீங்களே ஆளும் கட்சியாக இப்போது இருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது உங்கள் மீது வைத்த விமர்சனமே 4 ஆண்டுக்கு பிறகுதான் நீங்கள் செயலாற்றினீர்கள்,
உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய சட்டமன்ற உங்க பழைய முன்னாள் உறுப்பினர்கள்லாம் சொன்னது வந்து அதிமுக முடங்கி போய்விட்டது, எதுவுமே செய்யவில்லை, 4 ஆண்டுக்கு பிறகுதான் நீங்க மாநாடு எல்லாமே கூட்டுறீங்க. அப்ப எந்த தார்மீக அடிப்படையில் இன்றைய எதிர்க்கட்சிகளை நீங்க செயல்படலைன்னு சொல்றீங்க? பொதுவாக சட்டமன்ற ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடந்து முடிகிற தருவாயில் சபாநாயகர் அவர்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற புள்ளி விவரத்தை தருகிறார். எதுக்கு சொன்னா எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே தரலன்னு சொல்றாங்களோ அதுக்காக சொல்றேன். அந்த புள்ளி விவரத்தை பார்த்தாலே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதிர்கட்சிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக புரியும். ஒன்று. இரண்டாவதாக, சட்டமன்றத்திலே இவர்கள் நடத்திய விதமெல்லாம் நாட்டுக்கு தெரியாதா? 2 சபாநாயகர்களை வைத்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக என்னென்னவெல்லாம் செய்தது என்று எல்லோரும் மக்களுக்கும் இன்றைக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நானே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். ஆளுங்கட்சியை அன்றைக்கு இருக்கின்ற கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு அவர்கள் நேரத்தை கூடுதலாக ஒதுக்கி கொண்டே இருப்பார்கள். தற்போதைய அதிமுக அரசு போல இவர்கள் தான் வெளிநடப்பு செய்து விடுகிறார்களே. இல்ல இல்ல, ஆனால் உங்கள் உறுப்பினர்கள் பேசுவதற்கு வானளாவிய அளவுகளில் நேரம் கொடுக்கப்படுகிறது. அதாவது அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் என்ன செய்வார்கள்? புகழ்ந்து பேசுபவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருவார். அப்படி ஆட்சியை பற்றி ஒரு விமர்சன கருத்து வைத்தால் பக்கத்தில் இப்படி கையை வைத்துக் கொண்டு இப்படி கையாட்டுவார். உடனே சபாநாயகர் அதற்குள்ள போனா அவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதற்குள்ளே நம்ம நேரம் செலவழிக்க வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன் என்றால், எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் செயலாற்றவில்லை, மக்கள் மன்றத்திற்கு போய் போராடவில்லை அப்படின்ற விவாதத்தை நீங்கள் முன்வைப்பீர்களே, ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இன்னும் உறுப்பினர்கள் பலம் அதிகமாக இருந்தது, நீங்க செயல்பட இல்ல அப்படின்றதுதானே உங்கள் மீது வைத்த விமர்சனமே. 4 ஆண்டுக்கு பிறகுதான் நீங்க போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. மக்கள் பிரச்சனை மாநாடுகளே 4 ஆண்டு, கடைசி 1 வருடம் தான் செயலாற்றுவீர்கள். நடத்துவது ஒரு அரசியல் கட்சியினுடைய சொந்த விருப்பம். தன்னுடைய அரசியல் இல்ல, செயல்பாடுகள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக இவர்களும் போராட்டம் நடத்துறாங்க, இவர்களும் தான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களுக்கும் தனித்தனியாக எல்லா கட்சிகளும் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். போல போராட்டம் உதாரணத்துக்கு இதை சடங்கு என்றால் உங்களது சம்பிரதாயம் சொல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்றைக்கு ஆளுங்கட்சியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே அங்கம் வகித்த திமுக ஈழத்தமிழர் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதனால்தான் கடந்த தேர்தலிலே நீங்கள் பார்த்தால் ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் அன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து தோற்கடித்தார்கள். மக்கள் பிரச்சனைகளுக்கு செயல்பாடு ரொம்ப கூர்மையாக முன்வைப்பது. நான் உங்களிடம் எதிர்க்கட்சிகளுக்கான அந்த ஸ்பேஸ் குறித்து பேசுகிற போது நான் உங்களிடம் வைப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்வது வந்து எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேரணும், அது ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது, எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது இயல்பாகவே அந்த இன்னொரு சைட் ஆஃப் காயினை நீங்க பார்க்கிற போது அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் தானே பொருள். அதனால தானே நீங்க எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேரணும்ன்ற அறைகூவலையே எடுக்கிறீங்க. அதாவது எல்லா கட்சியிலும் ஒன்று சேர வேண்டும், எங்க கூட வந்து சேர்ந்துக்கோங்க, அது அல்ல அறைகூவல். ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய கட்டம் வந்து விட்டது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனோபாவம். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டி போடாத கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒருவேளை ஆளுங்கட்சியினுடைய போக்கு பிடித்திருக்கலாம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பிடித்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் வரலாம் பின்னால. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சி இல்லாத அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகளாக மாறி நிற்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் போக்கு அப்படி இருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் அளித்த எந்த விதமான வாக்குகளும் சென்று சேரவில்லை. இன்றைக்கு எல்லோரும் போராட்டத்திலே இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதுல அந்த கணக்குக்கு அது கூட்டணி குறித்து பேசுகிற போது நான் தேர்தல் கூட்டணிக்கே வருகிறேன். அதிமுக பெரிய அளவுள்ள தேர்தல் கூட்டணியை பற்றி எல்லாம் பேசுவதே இல்லை. நாங்கள் தனித்தே களம் காண தயாராக இருக்கிறோம் என்ற நிலைப்பாடுல இருக்கிறப்ப திமுக மட்டும் கூட்டணி வேண்டும்னு பேசுவது அதிமுக ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணி வேண்டான்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே இதை சொன்னீங்க. ஒரு தடவை கூட கூட்டணி கட்சி தலைவரை மதிச்சு விஜயகாந்த் மேடையில ஏத்தல. 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட நாங்க 2 பேரும் கூட்டணியில் நிக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. ஆனா அப்படி ஒரு வினோதமான கூட்டணி இந்த தமிழ்நாட்டை நினைச்சு அதுக்கு வாக்கு கிடைச்சது. ஆமாவா இல்லையா? இவங்க சொல்றாங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, கொஞ்சம் பேசாம இருங்க. இவங்க சொல்றாங்க நாங்க தான் விஜயகாந்தை எதிர்க்கட்சி தலைவராக்கணும்னு. அவர் சொல்றாரு எங்களால தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லி.
கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜயகாந்த் கட்சியை கூட்டணியில சேர்க்காம இருந்தவங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்னு ஒரு அந்தஸ்தை கொடுக்காதவங்க, அவரோடு சேர்ந்து ஒரே மேடையில் நின்று வாக்கு கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லாதவங்க, ஒரு கட்டத்தில் அவர் வேண்டவே வேண்டான்னு தீர்மானம் பண்ணதவங்க எதுக்கு கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க? கடைசியில கூட்டணி அமைப்பது அமைக்காதது இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல அமையாம போகும். அதனால வந்து ஒரு கட்சி வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க வந்து இதுவரைக்கும் அதிமுக வந்து கூட்டணி வச்சு இந்த ஒரு தேர்தலை விட்டுருங்க, இந்த பாராளுமன்ற தேர்தலை விட்டுருங்க. பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டுமா, எது மக்கள் மனதில் இருந்தது அது வேறு விவாதத்துக்குரிய பொருள். அதை விட்டுருங்க. இந்த ஒரு தேர்தலை தவிர இதற்கு முன்னால் இருந்த சட்டமன்ற தேர்தல் உட்பட ஆட்சியை வைத்துக் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதை விட்டுருங்க. தேர்தல் கணிப்பாகவே நான் வைப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற போது நம்ம எவ்வளவு பலமாக இருக்கிறோமோ அதே அளவு எதிராளிகள் பலமடைந்து விடக் கூடாது அப்படின்றதும் அரசியல் சாணக்கியத்தனம் தான். என்னுடைய கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற ரொம்ப சௌகரியமான வாய்ப்பு என்பது எதிர்க்கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே, ஏன்னா அவங்க தலைவரும் அதை கோடிட்டு காமிச்சிருக்கிறார், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க. அதனால இவர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அந்த ஒற்றுமை நீடிக்காது அப்படின்ற அந்த பலவீனத்தை மட்டும்தான் நீங்கள் பிரதானப்படுத்துகிறீர்களே ஒழிய உங்கள் பலம் என்பது அவ்வளவாக கூடவில்லை அப்படின்ற பார்வையை நீங்கள் எப்படி வைப்பீர்கள்? நிச்சயமா இல்ல. அந்த பலத்தை வந்து தொடர்ந்து இல்ல சகோதரி கொஞ்சம் நான் நீங்க சொல்லும்போது நான் பேச வரேன் பாருங்க, நான் குறுக்கீடு பண்ணல, கொஞ்சம் ஒரு கட்சி எதுக்கு ஒரு கூட்டணி கட்சி தான் இப்ப அவங்களுக்கு குரல் கொடுத்து அதை வச்சு தான் இப்ப விவாதம் பண்றீங்க. குறுக்கீடு இருக்கு. நான் கேக்குறேன், அவ்வளவு பலமா இருக்கறவங்க அவங்களே சொல்லிக்க வேண்டியது இல்ல. நான் அவங்களுக்கு எதுக்கு வந்து சொல்லணும்? சொல்லணும் சொன்னதுக்கு ரெண்டு நான் சொல்லியாக வேணும், அப்புறம் தான் நான் என்னோட கருத்து சொல்வேன். முதல்ல விஜயகாந்துக்கு மதிப்பளிக்கலை அப்படிங்கறதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. அவர் போய் எந்தெந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணாரு, எப்படி பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு அணியினுடைய தலைவியினுடைய பெயரை கூட சொல்லாம பிரச்சாரம் பண்ணாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்களால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களால் தான் ஜெயித்தது என்று சொல்வதற்கு அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 0. ஏற்கனவே அவர்கள் தனித்து நின்று வாங்கிய ஓட்டுகளை விட குறைவாக 8 கட்சி கூட்டணியை வாங்கியதையும் தமிழ்நாடு அறியும். போன கடந்த தேர்தலில் தேமுதிக இங்கே வருகை தந்தால் எங்கள் கதவு திறந்திருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் அறிக்கை விட்டதும் இந்த தமிழகம் அறியும். இதெல்லாம் நடைமுறையில மாறி மாறி ஒவ்வொருத்தரும் எதிர்கட்சிகள் வலுவிழந்து இருக்கிற காரணத்தினால்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு இன்றைக்கு மீண்டும் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். உனக்கு யோகியதை இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அரசியல் சந்திப்பு இல்லங்க, அரசியல் சந்திப்பு இல்லாவிட்டால் திருமண அழைப்பு கொடுக்கிறதுக்காக போறாங்க. முதல் நாள் நீங்க பேசிட்டு அடுத்த நாள் இப்படி பேசுறாங்க. அதுதான் அரசியல் பண்பாடு. இல்ல நீ தமிழகத்துல என்னங்க இருக்கு? வைகோ என்ன பண்றாரு? நான் எல்லா கட்சி தலைவரும் இல்ல அப்படி என்றால் என்னுடைய கேள்வியை கூர்மையா வாங்கிக் கொள்ளுங்க. அப்படின்னா அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி எதிர்கட்சி என்றால் நான் பார்க்கவே மாட்டேன், எந்த விழாவிற்கும் கலந்து கொள்ளவே மாட்டேன், அப்படி நிலைப்பாடை எல்லா கட்சிகளும் எடுக்கணும்னு சொல்ல வரீங்க. நிலைப்பாடு எடுப்பது போல எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற கடமையை திமுக செய்வதாக அவர்கள் வைத்துக் கொண்டால் அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கும் கேட்பதற்கும் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை ஆளுங்கட்சி தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் தட்டி கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலை எங்கே எழுந்தது? எப்படி எழுந்தது? இவர்கள் எல்லோருக்குமே யார் அடுத்த முதலமைச்சர் என்ற போட்டியில அவர்கள் மேலே வந்து விடுவார்கள். இவர்கள் மேல் அந்த பலவீனத்தின் காரணமாக எல்லாருமே ஒன்றாக இருப்போம், ஒருத்தர் நான் பீட்டர் அல்போன்ஸிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த கணிப்பை நீங்கள் ஒரு அரசியல் கணிப்பாகவே நீங்க பாருங்க. ஒரு கட்சி ஒரு வாதத்தை முன்வைக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது எதிர்க்கட்சிகளே இல்லை, எங்களுக்கு பொருட்டே இல்லை அப்படிலாம் சொல்வது வந்து அவர்கள் சொன்ன கூடாரம் காலியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த பதிலை நீங்க வாங்கிட்டு பதில் சொல்லலாம். எதிர்க்கட்சிகளே இல்லை, கூடாரம் காலியாக இருக்கிறது, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிர்க்கட்சிகளே இல்லை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வகுத்து ஒரு மாரலா ஒரு டிஃபீட்டை கொண்டு வருவதற்காக அதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை என்கிற அளவிற்கு இதையும் ஒரு அரசியல் கணக்காக அதிமுக செய்கிறதான்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ். அதான் முதல்ல இருந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பது சட்டமன்றத்திலே பார்த்து கொள்ளுகின்ற நேரங்களிலே தவிர மற்ற நேரங்களிலே சந்திப்பதும் இல்லை, வாதிப்பதும் இல்லை,
மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி கருத்து பரிமாற்றங்களும் நடத்துவதில்லை என்பது தமிழ்நாட்டிலே ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக இப்பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனை வருகிறதோ அந்த முதலமைச்சர் முதலில் யாரை அழைப்பார் என்று சொன்னால் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரையும் பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் பதவியிலே இருக்கிறார்களோ இல்லையோ. இப்போ நீங்கள் கர்நாடகாவை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா சீதாராமையா உடனே தேவகவுடாவை கூப்பிட்டு பேசுகிறார். உடனே மத்தியில் அமைச்சர்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்களை அழைத்து எந்த கட்சியினாக இருந்தாலும் பேசுகிறார். அதே போல எதிர்க்கட்சி தலைவரில் இருக்கிற காங்கிரஸ் தலைவரை அழைத்து பேசுகிறார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் நம்ம அரசியலை யார் சரி என்று தான் பார்க்கிறோமே ஒழிய எது சரி என்று பார்ப்பதில்லை. அதுதான் நீங்கள் இவ்வளவு நேரம் அந்த வாதம் அப்படித்தான் நடக்கிறது. எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற அளவிலே நாம் வாதத்தை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சியினுடைய எண்ணிக்கை அல்ல, எதிர்க்கட்சியோட இடம்தான் முக்கியம். எதிர்க்கட்சியினுடைய அந்த ஸ்பேஸுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா அதுதான் தவற ஒழிய அதில் எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. எதிர்க்கட்சி சில நேரங்களில் நம்பரே இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது புதிய சட்டங்கள் எப்படி வருகின்றன என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டமே எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரதமருக்கு நிகரான அந்தஸ்தை தருகிறது. உதாரணமாக இப்போ வச்சுங்க, இப்போ சிவிசி வருது, இன்னைக்கு லோக்பால் வருது. அந்த அப்பாயின்மெண்ட்ல யார் மெம்பரா இருக்கிறா? பிரதமரோடு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். ஆகவே அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்ப மாதிரி உலக ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகம் வளர்கின்ற போது தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கட்சியை நெருக்கடி பண்ணி அதன் குரல் வலையை நெறித்து என்ன ஒரு மனநிலை சொல்லுகிறேன். நான் எந்த கட்சியை சொல்லல, அது நான் இந்த கட்சியை சொல்லல அந்த கட்சியை. நன்றி. நான் பேராசிரியர் தீரன், இதுல இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சார்ந்து எதிர்க்கட்சிகளை நீங்கள் விமர்சிக்கக்கூடிய இடத்துல நான் வைக்கக்கூடிய கேள்வி, இன்று தேர்தல்களில் பணம் ஒரு பிரதானமான ஒரு ரோலை செஞ்சிட்டு இருக்கிறது. நீங்க உங்களுடைய திட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் எவ்வளவு தூரம் செலவழிக்கிறோமோ அதுதான் தேர்தலை வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகளை எல்லாம் தாண்டி அதிமுக பணத்தின் கணக்கில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி மீது வைக்கிறதோ? இல்லை இல்லை, ஒருபோதும் அதிமுக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்களின் முதல்வராக இருக்கின்ற அம்மா அவர்கள் மக்களுக்கான விலையில்லா அரிசியிலிருந்து முதல்ல போட்ட கையெழுத்தே 20 கிலோ விலையில்லா அரிசி. இன்றைக்கு அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா பசுமை அங்காடி, பசுமை இல்லம், இப்படி பல்வேறு விலையில்லா மிக்ஸி, கிரைண்டர், கறவை மாடு, இல்ல இல்ல பணம் கொடுப்பதற்கான தேர்தல் எல்லா கட்சியும் தேர்தலில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியும், நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய திட்டத்தை நம்புகிறார். மக்களோட திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை நம்பித்தான் அவர்கள் மக்களிடம் செல்வாக்கு பெற்றுக் கொண்டு வருகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் புலிக்கு பயந்தவர்கள் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதே போல ஆளுங்கட்சியினுடைய அபிரிதமான வளர்ச்சியை கண்டு அச்சம் கொண்டு இவர்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது இவர்களுக்கு நேரடியான கேள்வியை வைக்கிறேன். நீங்க இந்த கேள்விக்கு நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தேர்தல் நேரத்தில் முடிவு அப்படின்லாம் சொல்லாம எந்த கூட்டணியும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை போலவே அதிமுக இந்த முறையும் சந்திக்க தயாராக இருக்கிறதா? உறுதியாக சொல்லுகிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த ஓராண்டு கால ஆட்சியிலே இன்னும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்காக அறிவிக்கத்தான் போகிறார். உங்களுக்கு எதிர்க்கட்சிகளை பற்றிய எந்த கணக்கும் தேவையில்லை. தேர்தல் நேரம் தான் அதை பத்தி முடிவு பண்ணோம். அதுதான் நான் கேட்டு விடுகிறேன். தேர்தல் நேரத்தில் திரும்ப கூட்டணி குறித்து முடிவு பண்ணுவீங்களான்னு கேட்கிறேன். இப்ப அதுக்கான நேரம் இல்லையே. சரி, நான் உங்களிடம் கேட்பது, இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக எல்லாம் போராட்டம்லாம் நடந்துட்டு வருகிறது. ஆனால் ஒரு கடைசி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருடங்கள்ல ஒரு எதிர்ப்பு அலை குவிந்திருக்கும், மக்கள்கிட்ட ஒரு புள்ளியில அப்படி குவிந்திருக்கும். அதை எதிர்க்கட்சிகள் பண்ண தவறிடுச்சு, அதுவே அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுன்ற பார்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பதானே அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் தேர்தல் வரப்போது, அதுக்கு முன்னால இருக்கிற ஒரு ஆண்டு காலம் அண்டு எங்களுடைய வருங்கால தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக எதிர்க்கட்சிகளை அரவணைத்து செல்கிறார் என்று திமுகவை குறை சொல்லுகிறதே வேலையாக வைத்துக் கொண்ட சுப்பிரமணிய சுவாமி முதற்கொண்டு அவரை பார்த்து சிலாகித்து அவரை பாராட்டி சொல்லுகின்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார். எல்லா எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து செல்கிறார். அவர்களுடைய கருத்துக்கு இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அளவுக்கு விஜயகாந்த் அவருடைய கட்சி பெரிய கட்சி என்று நாங்கள் அங்கீகாரம் செய்யவில்லை என்றால் கூட அந்த ஒரு வேலை அவர் எடுத்துக்கொண்ட போது அவரோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போது அண்ணன் குறைபட்டுக் கொண்டார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், அப்படி ஒரு காலகட்டம் வருகின்ற போது அவர்களோடு சேர்ந்து இணைந்து பிரதமரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு வரும்போது திமுக சென்று தன்னுடைய கடமையை ஆற்றி இருக்கிறது என்பதுதான். எதிர்க்கட்சியாக எப்போதும் தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக, நீங்கள் சொன்னது போல கடைசி ஒரு ஆண்டிலே இல்ல, எப்போதும் தன்னுடைய பணி என்ன
என்பதை உணர்ந்து இந்த அது இடத்துல நாள் ஒன்று இந்த முதல் இடத்துல கடைசியிலே வரை நம்ம செய்து முடிவு தருவாய்க்கு கொண்டிருப்பதுதான் வந்திருக்கிறதுனால நாம தேர்தல் கணக்குகள்ல வந்து நம்ம இன்னும் இரண்டையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிஜேபி கிட்டத்தட்ட 60 லட்சம் மிஸ்டு காலை தாண்டி உறுப்பினர்களை தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம்ன்றாங்க. தமாக திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய கட்சியில 45 லட்சம் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுவே 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற போது நீங்க மக்கள் செல்வாக்கையே மையமாக வைத்தால் கூட இங்கங்கு முதல்ல இந்த தகவல்களை நான் மறுக்கிறேன். எதுக்கு எதுவும் ரெக்கார்ட் கிடையாது, யாரும் ஆடிட்டர் வச்சு செக் பண்ணல. தமிழிசை சவுந்தரராஜன் மதிப்பிற்குரிய பிஜேபி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீரங்கத்தில் எங்களுக்கு 2 லட்சம் மிஸ்டு கால் நம்ம உறுப்பினர்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் சொன்னாங்க. பட் என்ன 4500 ஓட்டை வாங்கிட்டு 2 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தவங்க அவங்களுக்கு வாக்களிக்கலையா? இல்ல எதை சொல்ல வரேன்னா, இந்த தகவல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் தமிழகத்தில் 15 கோடி பேர் வந்துருவாங்க. இவங்க சொல்ற கணக்குகள் பொதுவாக இடஒதுக்கீடுக்கு அப்படி ஒரு கணக்கு வந்து நமக்கு டைம் முடிய போகுது. என்னுடைய கேள்வி, இந்த எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்புகள் எல்லாம் ஒற்றை புள்ளியில் குவியும்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா ஏன்னு கேட்டீங்கன்னா குவியும்னு நம்புறீங்களா? இந்த குவியாது, குவியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இலங்கை பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவை டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுக்கல. தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானங்கள் போடல. இன்றைக்கு அங்கே 1.5 லட்சம் பேர் செத்த பிறகு டெசோ மாநாடு ஏன் மக்களுக்கு மனசுல ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்புகிறேன். மீனவர் பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம 10 ஆண்டு காலம் தொடர்ந்து மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியல. முல்லை பெரியாறுல இன்னைக்கு 142 அடி உயர்த்தி காட்டி ஒரு சாதனை படைத்து என்னுடைய இறுதி கேள்வி என்பது திரு பீட்டர் அல்போன்ஸ், என்னுடைய கேள்வி என்பது எதிர்க்கட்சிகள் இல்லை அப்படின்ற பார்வைகளை எல்லாம் தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கான ரோல் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இறுதி கருத்தாக உங்கள் தீர்வாகவும் கூட நீங்க சொல்லலாம். எதிர்க்கட்சிகளுக்கான ரோல் என்னவா இருக்கணும்? அதிமுகவை எதிர்ப்பதே எதிர்க்கட்சிகளுக்கான பிரதான லட்சியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இறுதி கருத்தா சொல்லுங்க. நிச்சயமாக இல்லை. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய பயணமும் ஒரு தேர்தலிலிருந்து மற்றொரு தேர்தலை நோக்கி நகர்வது தான். ஆகவே இந்த தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னை வரையறுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தான் எடுத்து வைக்கின்ற திட்டங்கள் செயல்பாடுகளுக்கான நியாயங்களை சொல்வதோடு ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை தொடர்ந்து சுட்டி காட்டுவதற்கான கடமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த ஸ்பேஸை உறுதி செய்து கொடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நண்பர் நாகராஜன் அவர்கள் சொன்னது போல முல்லை பெரியாறு, இலங்கை தமிழர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஒரு வெங்காய விலை ஒரு ஏறிட்டுதுன்னா ஒரு ஆட்சி கவிழ்ந்துடும். அதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க 1967 அப்படி நியாயமான ஊழலற்ற ஆட்சி தந்த காங்கிரஸ் கட்சி அரிசி விலை என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தது. நீங்க டெல்லியில ஒரு காங்கிரஸ் சர்க்கார் வெங்காய விலையில விழுந்தது. ஆகவே நன்றி எதிர்க்கட்சிகளுக்கான மக்களுக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். நமக்கு நேரத்தை கடந்துட்டோம். நான் இறுதி நன்றி புரிஞ்சு நம்ம நேரத்தை கடந்துட்டோம். நான் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம், அந்த கட்சிக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் தமிழக வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழக மக்கள் தான் இருக்கிறார்கள். எப்படி பிரிவினைகள் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து கரங்கள் ஒன்று சேர்ந்து ஜனநாயகத்தை செழுமைப்படுத்த வேண்டும், அதற்கு அனைத்து கட்சிகளும் உதவ வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த விவாதத்தை நான் நம்ம விவாதத்தை நிறைவு செய்யக்கூடிய நிறைவுக்கு வருகிறது. உங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி நிச்சயமாக 4 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வி நேரம் என்பது எதிர்க்கட்சிகளுக்கான செயல்பாடு என்பது காரசாரமான விவாதம், முரண்பாடுகள், முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒற்றை புள்ளியை, மக்கள் நலன் சார்ந்த ஒற்றை புள்ளியை நோக்கி நகரும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.